ஸ்ரீ குருபியோ நமஹா. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் அந்த முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மகாலட்சுமி அஷ்டகத்தில் 4வது ஸ்லோகத்தோட பொருளை பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து ஒரு குட்டி கதையும் பார்க்க போகிறோம். நம்ம மகாலட்சுமி அஷ்டகம் பகுதி 2லேருந்து ஒரு ஸ்லோகத்தோட பொருளையும் அந்த ஸ்லோகத்தோடு இணைந்த மகாலட்சுமி தேவி சம்மந்தப்பட்ட ஒரு கதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பகுதியிலையும் நம்ம மகாலட்சுமி அஷ்டகத்தோட 4வது ஸ்லோகத்தோட பொருளையும் அந்த பொருளோடு இணைந்த மகாலட்சுமி தேவியை பற்றின ஒரு கதையும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். இப்போது 4வது ஸ்லோகம் இப்போ தெரியுது பார்க்குறீங்க. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. இதுதான் 4வது ஸ்லோகம். இப்போ ஒரு வரியாக நம்ம பொருளை பார்க்கலாம். சித்தி, இந்த சித்தி அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. சித்தி அப்படின்னா இப்போ அஷ்டமா சித்திகள் இருக்குது இல்லையா, அதில் அந்த அஷ்டமா சித்திகளுமே பொதுவாக சித்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் குறிப்பிட்டது உண்டு. அதுக்கப்புறமா வெற்றி அடைவது அப்படிங்கிறதையுமே சித்தி அப்படிங்கிற வார்த்தையால் குறிப்பிட்டது உண்டு. இப்போ காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஒரு காரியத்தில் வெற்றி அடைவது அப்படிங்கிற பொருளையும் சித்தி அப்படிங்கிறது வரும். மோக்ஷம் அப்படிங்கிறத கூட சித்தி அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த 3 வகையான பொருளையும் வர்ற சித்தி ஸ்ரீ மகாலட்சுமி தேவியோடைய அனுகிரகத்தால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இப்போ இகலோக விஷயங்களில் பார்த்தோம்னா அதில் நம்ம காரியங்கள் எல்லாம் வெற்றி அடைவது, அதற்கு பிறகு நமக்கு அஷ்டமா சித்திகள் முதலான ஏதாவது இங்கிலீஷில் சொல்லணும்னா சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நமக்கு கிடைக்கிறது. மனித வாழ்க்கையினுடைய முடிவான பயன் அப்படிங்கிறது என்னென்னா மோட்சம். அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கிறது. இது 3மே ஸ்ரீ மகாலட்சுமி தேவியோட அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும். புத்தி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். புத்திசாலித்தனம் அல்லது நுண்ணறிவு, இதெல்லாம் புத்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த புத்தியை நமக்கு அருளுபவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. இதில் புத்தி அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்த இகலோக வாழ்க்கைக்கு தேவையான புத்தி அப்படிங்கிறது மட்டுமே நம்ம வச்சுக்க முடியாது. நல்ல புத்தி, அதாவது நல்ல விஷயங்களில் மனசை செலுத்துறது. நல்ல விஷயங்கள்னாக்கா யாரையும் தீங்கு நினைக்காத ஒரு நல்ல விதமான ஒரு புத்தி நமக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு நம்மளுடைய மோட்சத்தை அடையக்கூடிய வழிகளில் நம்மளுடைய மனதை செலுத்துவது, அந்த புத்தி நமக்கு வேணும். அதுவும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியுடைய அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும். அது அதாவது சித்தி புத்தி இரண்டையுமே நமக்கு அருள்பவள் ஸ்ரீ மகாலட்சுமிங்கிறது தான் சித்தி புத்தி பிரதே தேவி. அதுதான் முதல் வரியினுடைய அர்த்தம். புக்தி முக்தி பிரதாயினி, அதாவது புக்தி அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இந்த இகலோக சுகங்கள் அப்படின்னு அர்த்தம். முக்தி அப்படின்னாக்கா நம்மளுடைய பிறவி பயன், அதாவது இறப்பு அப்படிங்கிற இந்த சுழல்லேருந்து விடுபட்டு நிரந்தரமாக சுவாமியோட திருப்பாதங்களை போய் அடையிறது தான் முக்தி, முடிவான விடுதலை அப்படின்னு அர்த்தம். அந்த இரண்டையுமே நமக்கு தரக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. அதாவது நமக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் கிடையாது. அந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு தேவையான பொருள், மற்ற சுகங்கள், மற்ற வாழ்வாதாரங்கள் எல்லாமே ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான் நமக்கு தருவாங்க. அதே மாதிரியே நம்ம முக்தி அடையணும்னா சுவாமி கிட்டக்க நம்மளை பற்றி நாம் உகக்கிற மாதிரி தன்னுடைய தேவனான மகாவிஷ்ணுவிடம் நம்மை பற்றி எடுத்து சொல்லி நம்ம மேலே பரமகருணை ஏற்படுமாறு செஞ்சு நமக்கு முடிவான விடுதலையான மோட்சத்தை பெற்றுத்தருபவளும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான். இதை குறிக்கிற ஒரு சின்ன கதையை நம்ம இப்போ சந்திர வம்சத்தை சேர்ந்த புண்ணிய நிதி அப்படிங்கிற ராஜா, இவருக்கு சுந்தர பாண்டியன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இவர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இந்த கதை 2 விதமாக சொல்லப்படுது. அதாவது இந்த புண்ணிய நிதி அவருக்கு ஆண் வாரிசு தவிர பெண் வாரிசு இல்லை. எப்போவுமே ஒரு குடும்பத்தினுடைய நலனுக்கு ஆண் பெண் 2 வாரிசுகளுமே வேணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். பெண் குழந்தைகளை கன்னிகாதானம் செய்து கொடுப்பதன் மூலமாக கூட முன்னோர்கள் நற்கதி அடைகிறாங்க. அதனால் ஆண் குழந்தைகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் பெண் குழந்தைகளும் முக்கியம். அவருக்கு ஆண் வாரிசு மட்டுமே இருந்ததுனால பெண் வாரிசு வேண்டி அவர் ராமேஸ்வரம் மகாவிஷ்ணுவை குறித்து ஒரு பெரிய யாகம் பண்ணினார் அப்படின்னு ஸ்கந்த புராணத்தில் இந்த கதை சொல்லப்படுகிறது. இன்னொரு விதமாக எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இவர் மகாவிஷ்ணுடைய திருப்திக்காக மட்டுமே இந்த யாகத்தை செஞ்சார் அப்படின்னும் இன்னொரு கூற்று இருக்குது. ஆனால் இவர் ராமேஸ்வரத்தில் போய் மகாவிஷ்ணுவை குறித்து இந்த யாகம் பண்ணின உடனே என்ன நடக்குது அப்படின்னாக்கா இந்த யாகத்தினுடைய பலனாக, அதாவது இந்த யாகம் நிறைவடைந்த உடனே
இவர் வந்து அந்த யாகத்தை முடிச்சுட்டு வர வழியில் ஒரு 8 வயதுள்ள பெண் குழந்தையை பார்க்குறார். இந்த பெண் குழந்தை வேறு யாரும் இல்லை, ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான். ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் இந்த யாகத்தினுடைய பலனை வந்து இந்த ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு முந்தி இவருடைய பக்தியை சோதிப்பதற்காக மகாலட்சுமி தேவியை இந்த மாதிரி ஒரு குழந்தையாக அனுப்பி வைத்து ஒரு லீலையை வந்து தொடங்கியிருந்தார். நம்ம முந்தைய பகுதிகளில் பார்த்த மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தான் பிரகிருதி சக்தி, அதாவது மூல சக்தி. அப்படிங்கிறதுனால கர்ப்பவாசம் வந்து எப்போவுமே வந்து அம்பாளுக்கு கிடையாது. அம்பாள் எப்போவுமே வந்து யோனி ஜென்மமாகத்தான் அவதாரம் செய்வாள். அதுபோல் இப்போவும் நேரடியாகவே 8 வயது சிறுமியாக ஸ்ரீ மகாலட்சுமி தேவி தோன்றுகிறார். அப்போ வந்து இந்த ராஜா வந்து அந்த சிறுமியை பார்த்த உடனே, ஆஹா எவ்வளவு அழகு, எவ்வளவு சௌந்தரியமான ஒரு தோற்றம், இந்த பெண் வந்து இப்படி தனியாக நிற்கிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்து போய் அருகில் போய் விசாரிக்கும்போது மகாலட்சுமி தேவியாக இருக்கக்கூடிய அந்த 8 வயது பெண் குழந்தை தான் யார் என்பதை வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சொல்லாமல் நான் ஒரு அனாதை பெண், ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்க உடனடியாக அவன் ரொம்ப சந்தோஷமாக சம்மதித்து கூப்பிட்றான். அப்போ அந்த பெண் வந்து என்ன சொல்கிறா, அந்த சிறுமி வந்து ஒரே ஒரு என்ன சொல்கிறது நிபந்தனை விதிக்கிறான். என்ன நிபந்தனை அப்படின்னாக்கா, தன் மேலே யாராவது கை வச்சு தன்னை தீண்டினானா உடனே அவங்கள வந்து தண்டிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அதனால் என்ன கண்டிப்பாக அதை செஞ்சிடேன்னு சொல்லிட்டு இந்த பெண் குழந்தைக்கு குணநிதி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, அதாவது அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறார் இந்த ராஜா. சிறிது காலம் ஆகுது. அப்போ வந்து ஒரு வயசான அந்தண ரூபத்தில் மகாவிஷ்ணு வந்து நந்தனத்தில் பூ கொய்து கொண்டிருந்த இந்த சிறுமியினுடைய கையை வந்து தீண்டார். உடனடியாக இந்த விஷயம் தெரிஞ்ச மகாராஜா புண்ணியநிதி என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, அந்த அந்தணரை வந்து சங்கிலியால் பிணைத்து சிறையில் அடைக்கிறார். அன்று இரவு அவருடைய கனவுல வந்து ஸ்ரீ மகாவிஷ்ணு தோன்றி தான் அந்த அந்தணர் அப்படின்னும் குணநிதி தான் திருமகள் அப்படின்னு தெரிவிக்கவே உடனே ராஜா புண்ணியநிதி பதறி போய் உடனடியாக சிறைச்சாலைக்கு வந்து அந்த அந்தணரை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவரை வந்து தன்னுடைய சுயரூபத்தில் காட்சியளிக்குமாறு வேண்டவே உடனே மகாவிஷ்ணு மகாலட்சுமி தயாரம் அவருக்கு தரிசனம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்திலே சேது மாதவன் அப்படிங்கிற பேரோடு தங்கி அவருடைய பக்தர்கள் அனைவருக்குமே அருள்பாலிப்பதாக வாக்களித்து ராஜா புண்ணியநிதிக்கு வைகுண்ட பிராப்தியும் அருள்கிறார். இது வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தேவி புக்தி முக்தி பிரதாயினி, அதாவது இந்த இகலோகத்தில் வேணுங்கிற சௌகரியங்கள், அதாவது அவருக்கு வந்து ஒரு மகள் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது, அதையும் பூர்த்தி செஞ்சு முக்தியும் அளித்த ஒரு புராண கதை. இது ஸ்கந்த புராணத்தில் இருக்குது. மந்திரமூர்த்தி சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே, அதாவது ஸ்ரீ மகாலட்சுமி தேவியானவள் மிக உத்தமமான சப்தங்கள் உடைய மந்திரங்களினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். இப்போ வந்து தானலட்சுமி ஸ்தோத்திரம் கூட க்ஷீரசமுத்பவ மங்களரூபிணி மந்திர நிவாசினி மந்திரநதி அப்படின்னு சொல்லுது. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட சர்வமந்திர ஸ்வரூபிணி அப்படிங்கிற திருநாமம் வருது. மந்திரங்கள் அப்படின்னாலே வந்து உத்தமமான சப்தங்கள், ஒலிகள் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மந்திரங்களினுடைய சொரூபமாக இருக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தேவியை நான் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். இதுதான் இந்த வரியினுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்தோட பொருளோட உங்களை நான் விரைவிலேயே சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.